இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல இசை நிறுவனரான ட்ரெக் டேவிஸ் அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி, எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அமெரிக்காவை சேர்ந்த பிரபல இசை நிறுவனம் தான் சூப்பர் ட்ரம்ப். அண்ட் அதுல பார்த்தீங்கன்னா இவரு சிஇஓவா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கீபோர்டு ஆர்டிஸ்டாவும் இருந்திருக்காரு. அண்ட் அந்த நிறுவனத்துல இவரு ஏகப்பட்ட சாங்ஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருந்தாரு. அது அமெரிக்க மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இசைத்துறையில மிகப்பெரிய ஒரு விருதா பார்க்கப்படுற கிராமி விருது 2 முறை வந்து இவர் வின் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் சாங்ஸ், ஆல்பம்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சமீப காலமாவே ரெக் டேவிஸ் அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வயது மூப்பு காரணமா ஒரு சில விஷயங்கள் அவருக்கு ஒவ்வாமையா இருந்திருக்கு. இந்த ஒரு நிலையில வயது மூப்பு காரணமாகவும் உடல்நலக் குறைவு காரணமாகவும் ரெக் டேவிஸ் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரெக் டேவிஸ் அவர்களோட மறைவு செய்தியை சூப்பர் ட்ரம்ப் நிறுவனம் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா 2 கிராமி விருதுகள் வென்றதோட மட்டும் இல்லாம இசைத்துறையில ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்த ரெக் டேவிஸ் இப்ப நம்ம கூட இல்ல அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வருத்தம். அவங்களோட குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எங்களோட ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அந்த நிறுவனம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, பிரபல காமெடி நடிகர் சத்யன் அவர்கள பத்தின ஒரு விஷயம் வெளிவந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, சத்யன் அவர்கள் தான் தமிழ் சினிமால மட்டுமல்லாம ஒட்டுமொத்த சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலே அதிக பணக்கார நடிகரா இருந்திருக்கணும். ஆனா அது அப்படியே மாறி போயிருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சத்யன் அவர்கள் நமக்கு நல்லாவே தெரியும். தமிழ் சினிமாவோட பிரபல காமெடியன். விஜய் சார், அஜித் சார் ஏகப்பட்ட படங்கள் கூட நடிச்சிருக்காரு. நிறைய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா சினிமா துறைக்கு வரதுக்கு முன்னாடியே அவரு மிகப்பெரிய ஒரு பணக்காரராமா. கோயம்புத்தூர்ல 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம் வச்சிருந்திருக்காங்க. பெரிய பெரிய பங்களா வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட சொத்துக்கள் வச்சிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே சத்யன் அவர்கள் சினிமாவுக்கு வராம பராமரிச்சிருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கும் இன்னைய தேதிக்கு. பட் அவருக்கு சினிமா ஆசை வரவே சினிமா வந்தாரு. சான்ஸ் ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரோட சொத்துக்கள வித்து அவரே படம் தயாரிச்சிருந்தாரு. அது எல்லாமே ஒரு கட்டத்துல லாஸ் ஆகவே ஏகப்பட்ட சொத்துக்கள சத்யன் அவர்கள் வந்து அப்படியே விட்டிருக்காரு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, அவரோட சொத்துக்கள் எல்லாமே போயிருக்கு. ஒருவேளை சத்யன் அவர்கள் சினிமா வேற, அவங்ககிட்ட இருக்க சொத்துக்கள் வேற அப்படின்னு பிரிச்சு பார்த்து பண்ணியிருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு சவுத் இந்தியால அவர் தான் நம்பர் 1 காமெடி நடிகரா இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம பணக்கார நடிகராவும் இருந்திருப்பாரு. தேவையில்லாம அவரோட சொத்துக்கள சினிமாக்குள்ள கொண்டு வந்து இன்னைக்கு ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு நபரா மாறிட்டாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சத்யன் அவர்களோட இந்த ஒரு நிலைமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.